Hello students, இன்னைக்கு நம்ம +2 மேத்தமேட்டிக்ஸ்ல கலப்பெண்கள் பாடத்துல எக்சர்சைஸ் 2.5 சம் நம்பர் 2 பார்க்கறோம். அதுல எல்லாரும் புக் எடுத்து வச்சுக்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாரும். நான் தமிழ் மீடியம் கொஸ்டினை ரீட் பண்றேன். Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 1 மற்றும் Z1 into Z2 not equal to -1 எனில் Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 ஒரு மெய்யெண் என நிறுவுக. அதாவது இது வந்து ஒரு மெய்யெண் அப்படினு சொன்னோம்னா என்ன நிபந்தனைனா மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 ரெண்டுமே எதுக்கு சமம் 1 க்கு சமம். Z1 Z2 பெருக்கினா -1 வரக்கூடாது. இதுதான் நிபந்தனை. அதாவது Z1 and Z2 are any two complex numbers with a condition modulus Z1 equal to modulus Z2 equal to 1 and Z1 into Z2 equal to Z1 into Z2 not equal to -1, then prove that Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 is real. சரி, இப்போ ஒரு கலப்பெண் ரியல் நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Z bar equal to Z அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து implies Z is real அப்படின்னு தெரியும். Z is real, அதாவது Z ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்லணும்? Z bar equal to Z ன்னு சொல்லிட்டா Z வந்து மெய்யெண் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். அதுதான் கிடைக்கும். அப்ப இது வந்து மெய்ன்னு சொன்னதுக்கு பதிலா என்ன சொன்னா போதும் அப்படின்னு சொன்னா இதனுடைய கான்ஜுகேட் வந்து இதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா போதுமானது. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் மாடுலஸ் Z1 1 எடுத்துக்கிறேன், மாடுலஸ் Z2வையும் 1 எடுத்துக்கிறேன். புரியுதுன்னு பாருங்க. இதை நான் அப்படியே ஸ்கொயர் பண்றேன். மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். மாடுலஸ் Z ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் பாருங்க. மாடு Z ஸ்கொயர் அப்படிங்கிறது Z பார்னு தெரியும். இதை வந்து நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம். மாடு Z ஸ்கொயர் அப்படிங்கிறது Z பார் அப்படின்னு முன்னாடி வீடியோவில் போட்டுருக்கோம். சரியா? பண்புகள் எழுதியிருக்கோம். அப்போ இது மாடு Z ஸ்கொயர் தான். Z இடத்துல Z1 இருக்குது, அவ்வளோதான். அப்போ Z1 into Z2 பார் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே இருக்கணும்னா மாடு Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, அதாவது ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்திருக்கிற வேற ஒன்றும் பண்ணல. அப்போ இங்கே Z2ன்னு போட்டுக்கிறோம். அப்போ Z2 into Z2 பார் ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இது சரி Z1 Z பார் Z2 கிடையாது, Z பார் Z ஸ்கொயர்னா Z பார். இப்போ மாடு Z1 ஸ்கொயர் அப்போ Z1 into Z1 பார் Z1 சொல்லியிருந்தா அதை மாற்றிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா Z1 பார் அப்படிங்கிறது 1/Z1 அப்படின்னு தெரியும். Z1 பார் ஈக்குவல் டு 1/Z1. அதே மாதிரி இங்கே Z2 பார் அப்படிங்கிறது 1/Z2 எழுத முடியும். இந்த ரெண்டு ரிசல்ட்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா Z1 பார் 1/Z1 எழுதலாம், Z2 பார் 1/Z2 எழுதலாம். இப்போ வேற மாதிரி சொல்லலாம், Z1 1/Z1 பார்னு எழுதலாம். இப்போதைக்கு நம்ம இது தேவைன்னு சொல்லி இதை எழுதிக்கிறோம். இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கிறேன், இதை நான் Z எடுத்துக்கிறேன். Z equal to Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் கொடுக்கப்பட்ட கலப்பெண். இதுக்கு வந்து இணை கலப்பெண் எடுக்கிறேன். அது என்னது? Z பார். ஸோ Z பார் equal to Z1 plus Z2 by 1 plus Z1 into Z2 whole bar. இப்போ இந்த கலப்பெண்ணுக்கு அப்படியே வந்து கான்ஜுகேட் எடுத்துட்டோம், இணை கலப்பெண் எடுத்துட்டோம். ஈக்குவல் டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா Z1 plus Z2 whole bar by 1 plus Z1 into Z2 whole bar என்று பிரிச்சிடலாம். அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த கான்ஜுகேட்டை தனித்தனியா நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா பிரிக்கலாம். இது வந்து பண்பு. இதுக்கு என்ன பண்பு அப்படின்னு சொன்னா Z1 by Z2 whole bar அப்படிங்கறத Z1 bar by Z2 bar அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த பண்பை பயன்படுத்தி Z2 bar இதை பயன்படுத்தி இதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை மறுபடியும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இது ஈக்குவல் டு Z1 பார் பிளஸ் Z2 பார் பிரிச்சிடலாம் by
இதை எப்படி பிரிக்கலாம் 1 பார் 1 பார்ங்கிறது எவ்வளவு 1 தான் ஏன்னா 1 தான் போட்டுருங்க அப்புறம் z1 into z2 whole bar இதை வந்து இப்படி எழுதிக்கலாம் z1 பார் plus z2 பார் எழுதிக்கலாம் வகுத்தல் 1 பார்ங்கிறது 1 இதை மறுபடியும் இப்படி பிரிச்சிடறேன் z1 பார் into z2 பார் இதை வந்து இதை இப்படி பிரிக்க முடியும் அதே மாதிரி இந்த பெருக்கலையும் இப்படி பிரிக்க முடியும் இதையும் நம்ம பண்புல பார்த்துருக்கோம் சரியா சரி இப்போ என்ன செய்யணும் பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே என்ன தெரியும் z1 பார்ங்கிறது 1/z1 z2 பார்ங்கிறது 1/z2 இதை அப்படியே திருப்பி இதை பிரதியிட போறோம் என்ன பண்றோம் ஈக்குவல் டு z1 பார் 1/z1 plus z2 பார் 1/z2 வகுத்தல் 1 plus z1 பார் 1/z1 z2 பார் 1/z2 இந்த z1 பார்க்கால 1/z2 போட்டுச்சு இந்த z2 பார்க்கால 1/z2 போட்டாச்சு ஈக்குவல் டு இத கூட கரெக்ட்டா இருக்கு சென்டர்ல ஈக்குவல் டு சிம்பல் ஈக்குவல் டு z1 z2 அப்ப இதோட பகுதி ரெண்டுமே ஒரே மாதிரி இல்ல அப்ப வேற வேறயா இருக்கு அப்ப இதோட மீச்சிமா LCM என்ன இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான் அப்ப z1 into z2 அப்படி நீங்க மீச்சிமா எடுத்தீங்கன்னா இங்க 1 z2 பெருக்கினீங்கன்னா z2 ன்னு கிடைக்கும் இங்க z1 ன்னு கிடைக்கும் இது வந்து z2 இது z1 அதே மாதிரி இங்க z1 z2 இங்க கீழ வந்து என்னன்னா 1 இருக்கதா அர்த்தம் கீழ அப்ப 1 க்கும் இந்த z1 into z2 க்கும் மீச்சிமா அதாவது LCM z1 into z2 அப்ப இங்க வந்து 1 தான் இருக்குது அப்ப இந்த நம்பர் அப்படியே பெருக்கினீங்கன்னா இங்க 1 ஓட z1 into z2 plus 1 கிடைச்சிச்சு இப்போ நீங்க மறுபடியும் என்ன செய்றீங்கன்னா இங்க மேல என்ன இருக்கு பாருங்க z2 plus z1 z1 plus z2 எழுதினா தப்பு இல்ல by z1 into z2 பெருக்கல் இது வந்து அப்படியே மேல வந்ததுனா தலைகீழால பெருக்குறோம் ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்றோம் அப்ப இது வந்து மேல வந்து இது கீழ வந்துரும் அப்ப z1 into z2 by இங்க இருக்கு இங்க என்ன இருக்கு z1 plus z2 plus 1 இருக்கு அப்ப இங்க நியூமரேட்டர்ல z1 z2 இங்க z1 z2 அப்ப இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் மீதி என்ன இருக்கு அப்படினா z1 plus z2 அப்படிங்கிறது தொகுதியில அதாவது நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 1 plus z1 z2 இத பிளஸ் மாத்தி இது இடமா இருக்குது நமக்கு எழுதினா தப்பு இல்ல 1 plus z1 into z2 அப்படி சொல்லிடுறோம் இது வந்து z பார் எடுத்தோம் இது வந்து z ங்கற கலப்பெண் இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படியே மெதுவா ஒண்ணா ஒரு ஸ்டெப்ஸா சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இங்க வந்து நமக்கு என்ன கிடைச்சதுன்னா z1 plus z2 இதானே 1 plus z1 z2 அது இங்க இருக்குது ஒண்ணுதானே அப்ப z பார்ங்கற கலப்பெண் z பார்ங்கற இது எப்படி நமக்கு கிடைச்சிருச்சு z ங்கற மாதிரியே கிடைச்சிருச்சு therefore z bar equal to z கிடைச்சிருச்சு சரியா which implies z1 plus z2 by 1 plus z1 z2 ஒரு மெய் is real நீங்க போதுமா இது ஒரு மெய் இது மெய்யன் அப்படி சொன்னா தெரியும் இது ஒரு மெய்யன் it is a real number புரியுதா அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும் சரியா थैंक यू அடுத்த இதுல வந்து அடுத்த வீடியோல அடுத்த சம் பார்க்கலாம்